This video is sponsored by BuyMote shopping app. BuyMote e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Store. இந்த அப்ளிகேஷன் எல்லாத்தோட மொபைல்லையும் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் நிறைய விஷயங்கள் வந்துட்டு இதுக்குள்ள இருக்கு. கிச்சனுக்கு தேவையான அத்தனை வீட்டுக்கு தேவையான அத்தனை எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் காய்கறிகள் எல்லாமே வந்துட்டு இதில் இருக்கு. ஸோ நமக்கு தேவையான எல்லாமே கம்மி விலையில நிறைய ஆஃபர்ஸோட வருது. ஸோ கண்டிப்பாக இதை நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணிக்கணும். கண்டிப்பாக இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இந்த அப்ளிகேஷன் ஆப்போட லிங்க் வேணும்னா என்னோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏலியன்ஸ் இருக்கிறதுக்கு ஒரு சில ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. நம்ம அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனலுக்கு நீங்கள் இப்போதான் புதுசாக வரீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. ஓகே, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக ஏலியன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரியும். நம்ம உலகத்தில் நம்மளை தவிர நம்ம வேற ஒரு உயிரினங்கள், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாத உயிரினங்கள், ஓகேங்களா, வேற்று கிரகத்துலேருந்து வந்து அதுதான் ஏலியன்ஸ், ஓகேங்களா. அதை முதல்ல தெளிவு பண்ணிக்கோங்க. ஏலியன்னா ஏதோ பெருசாக இருக்கதா நீங்கள் எதுவும் மைண்டில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்காதீங்க. ஓகே, இது வந்துட்டு எங்கேருந்து கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ஒளியாண்டு தொலைவில் இருக்கிற ஒரு கிரகம், ஓகேங்களா. நம்ம நம்ம பூமியோட ஒரு 2 மடங்கு 3 மடங்கு பெரிய கிரகம்னே வச்சுக்கோங்க. அந்த அளவுக்கு ரொம்ப தூரத்துல இருக்கு அந்த கிரகம். அதை வந்துட்டு நம்ம உலகத்திலிருந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் இந்த ஒரு விஷயம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய குடும்பம் இல்லாம வேற ஒரு குரூப், அந்த அந்த கிரகத்துல தான் வந்துட்டு ஏலியன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த இதை வந்துட்டு கண்டுபிடிச்சது வந்து ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப். இதுதான் வந்துட்டு இதை இதை வந்துட்டு உண்மையாகவே கண்டுபிடிச்சது. ஏன்னா இப்போ நம்மகிட்ட இருக்கிற டெக்னாலஜியில் இது வந்துட்டு ரொம்ப தொலைவில் இருக்கிறத கூட, அதாவது வேற எத்தனையோ ஒளியாண்டுக்கு அந்த பக்கம் இருக்கிறத கூட இதை வந்துட்டு ஈஸியாக கண்டுபிடிச்ச சொல்லுகிறது. ஆனால் அங்கே உயிர்கள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிக்கி மதுசூதனன், ஓகேங்களா. ஓகே, இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்ன கண்டுபிடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஜேம்ஸ் வெப் அனுப்பிச்ச படங்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விதமான வாயுக்கள் அது வந்துட்டு இருந்திருக்கு. அந்த வாயுக்கள் வந்துட்டு எப்படி உருவாகும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அது வந்துட்டு உயிர்கள் இருந்தால் மட்டும்தான், அதாவது உயிர்களால் உருவாக்கக்கூடிய அந்த வாயுக்கள், ஓகேங்களா. 2 விதமான வாயுக்களை வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அங்கே உயிர்கள் இருந்தால் மட்டும்தான் அந்த வாயுக்கள் உருவாகும், ஓகேங்களா. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி உயிர்கள் அப்படின்னா எந்த மாதிரி உயிர்களை வேணாலும் இருக்கலாம். ஏன் கடல் பாசி, அந்த மாதிரி பாசம் பிடிச்சா பச்சையாக இருக்கும் பார்த்தீங்களா, அந்த அந்த மாதிரி தாவரங்களாக கூட இருக்கலாம். அதுவும் உயிர் தான், ஓகேங்களா. ஸோ இப்போ வந்துட்டு அந்த மாதிரி பாசியே இருந்தால் கூட அங்கே தண்ணி இருக்கும், கடல் இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ அங்கே உயிர்கள் நிறைய வாழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இது உண்மையாகவே மனித குலத்தில் வரலாற்றில் மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு விஷயத்த நம்ம இந்திய வம்சாவளியை சேர்ந்த நிக்கி மதுசூதனன் அப்படிங்கிற ஒருத்தர் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ இது ரொம்ப ஹாப்பியான விஷயம். பார்ப்போம் இன்னும் என்னென்ன ஆதாரங்கள் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த மாதிரி வீடியோஸை ஷேர் பண்ணுங்க, ஓகேங்களா. தேங்க்யூ.